ஹலோ கைஸ், எல்லோரும் இன்னும் வீடியோவில் பார்க்குறதுல வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் இன்றைக்குமே வந்து லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, அதுதான் வந்து நமக்கு முக்கியம். லைக் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு கேடிஎம் ஃபேமிலி ஆகிட்டோம் கைஸ். நம்மளும் அம்மா கேடிஎம் சைட்லேருந்து ஒரு வண்டி வெஹிக்கல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நான் ரொம்ப நாளாக வந்து அந்த வெஹிக்கல் வந்து ஆசை இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பிஃபோர் நான் வாங்குறதுக்கு பிஃபோர் வந்து நான் அந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தது கிடையாது. பட் வந்து யூடியூப் சேனல்லையும் சரி, நம்ம தெரிஞ்சவங்க சொன்னதும் சரி, அந்த வண்டி வந்து பவர் வந்து செம்மையாக இருக்கும், வண்டியோட புல்லிங் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு கிரேஸ் அந்த வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கு பிஃபோர் வந்து நம்ம R15 V2 ப்ளூ வந்து வச்சுருந்தோம். அதுலேருந்து ஒரு அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்கணும், நமக்கு வண்டி கொஞ்சம் நல்லா பவராகவும் இருக்கணும், நமக்கு வந்து டூரிங்க்கும் கேப்பபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வண்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து Gen 3 வரைக்கும் வந்துருச்சு. பட் ஆனால் எனக்கு அந்த Gen 2 டிசைன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. Gen 3 நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து வரல. சரி Gen 2 பார்ப்போம்னு சொல்லிட்டு 2-3 வெஹிக்கல் நான் போய் தேடிக்கிட்டேன். ஆனால் ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து எனக்கு வந்து கிடச்சிது வண்டி. போன சண்டே வந்து கரெக்டாக நான் வண்டியை போய் பார்த்தோம். அப்புறம் வந்து மண்டே வந்து வண்டியை டெலிவரி எடுத்துட்டோம். இந்த 1 வீக் வந்து சரி வீடியோ பண்ணலான்னு பார்த்தா ஒர்க்கில் கொஞ்சம் ஹெல்டப் ஆகிட்டேன். சரி இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரைடுக்கு நம்மளால் போக முடியல. சரி எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி விட்டால் நம்ம இதுக்கப்புறம் வண்டி வாங்கினது எப்படா வீடியோ எடுத்து போட போகிறோன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிவிட்டு நம்ம சரி இன்றைக்கி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் கைஸ். நமக்கு முன்னாடி தான் இருக்க வண்டி. நம்மளும் வந்து இனிமேட்டு ஒரு கேடிஎம் ஃபேமிலி ஆகிட்டோம் கைஸ். நான் வந்து அந்த கேமராவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கைஸ். பை. கைஸ் இதோ நிற்கிது பாருங்கள் கைஸ், பீஸ்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த வண்டி மேலே ஒரு ட்ரீம், ஒரு கனவு இருந்துச்சு, இந்த வண்டி வாங்கணும், ஓன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபைனலி வந்து நம்ம வாங்கிட்டோம். இந்த வண்டியுமே நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் தான் கைஸ் வாங்கியிருக்கோம். இந்த பைக் வந்து இயர் வந்து பார்த்திங்கன்னா 2017 மாடல் கைஸ். BS4 வந்து இது டியூக் 390 BS4. யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன் நான். BS4 வந்து நல்ல ஒரு பவராக இருக்கும்னு சொல்லிட்டு சரி பார்த்தேன், வண்டி எடுத்துட்டேன். ஆரஞ்சு கலர்லேயே இருந்துச்சு. இதோட சிக்னேச்சர் கலர், கேடிஎம்மோட சிக்னேச்சர் கலர் ஆரஞ்சு. ஸோ நல்லா ஆரஞ்சிலே நம்ம எடுத்தாச்சு. ஸோ வண்டி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓனரு. நீங்கள் வந்து பாருங்கள் வண்டி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வண்டி என்ன ஒரே ஒரு இதில் எனக்கு இதுவாக தெரிஞ்சிச்சுன்னா, ஸ்க்ரூஸ்லாம் வந்து ரஸ்ட் ஆகிருக்கு கைஸ். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, TFT பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருங்க ஆன் பண்ணும்போது தெரியுதா, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ TFT டிஸ்பிளேவும் கொஞ்சம் ஃபேட் ஆகிருக்கு. அது வந்து கேட்டேன் நான், இந்த என்டையர் யூனிட் தான் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ வண்டி ஓட்டுவோம் கொஞ்ச நாள், ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி சுவிட்ச் கியர்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருக்குது கைஸ். லிவர்ஸு எல்லாமே பார்த்தேன், எந்த அளவுக்கு ஒன்றும் கீழே போட்ட மாதிரி எதுவுமே இல்லை. இந்த இடத்துலலாம் ஸ்க்ராச்சஸ் இல்லை. அப்புறம் இந்த இடம்லாம் ஸ்க்ராச்சஸ் இல்லை. மேபி அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் பம்பரு அந்த இதெல்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவுட்லுக் படி பார்த்திங்கன்னா எல்லாமே வண்டி நீட்டாக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ஷார்ட் காமிக்கிறேன் பாருங்கள், வண்டி எந்தளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரேர் சஸ்பென்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் ஆக்சுவலாக போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஓனரு. டயர்லாம் கூட பேக்கில் வந்து மிச்லின் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து சியட் போட்டிருக்காங்க. சியட் கூட சீக்கிரம் மாற்றலாம், ஆனால் இது புதுசாக இருக்குது. சியட் இப்போதைக்கு மாற்ற வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபோர்க் ஆயிலெலாம் கூட நான் செக் பண்ணி வாங்கிட்டேங்க சார். ஆயில் லீக்கேஜெலாம் எதுவுமே இல்லை, ப்ராப்பராக தான் இருக்குது. வண்டி வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டுறேன் கைஸ். ரியலி சொல்கிறேன், வண்டி செம்ம பவராக இருக்குது. வண்டி இழுத்து ஆக்சுவலாக நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் வண்டி வந்து இழுக்கிறேன், நான் இவ்வளோ தூரம் பின்னாடி வந்துடுறேன் கைஸ். அந்தளவுக்கு வண்டி போட்டு இழுக்குது நம்மளை. சொல்லுங்கள் நீங்கள் இந்த வண்டி வாங்கினது ஒர்த்தா இல்லையான்னு கைஸ், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இந்த டைமில் வந்து நீங்கள் இதை வாங்குறது ஒர்த் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் Gen 3 ஆக்சுவலாக போய் பார்த்தேன். Gen 3 வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதனால் இது எடுத்துருக்கோம் கைஸ். ரொம்ப லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே இந்த லுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். மார்க்கெட்டில் வந்து Gen 2 வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால் லுக் வைஸ் வந்து வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா 4399 வண்டி நம்பருமே நல்லா இருந்துச்சு. சேனலில் எடுத்துட்டேன். வண்டியில் எல்லாமே ஒர்க்கிங் கைஸ், எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரே ஒரு இதுனா இன்ஜின்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஒன்று வருது, அது என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் படி எதுவுமே குறை சொல்ல முடியாது. அதனால் வண்டி அப்படியே இருக்கட்டும், ஓட்டுவோம். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நான் அப்படியே அடுத்த வீடியோஸில் வந்து நான் வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து நான் GoPro லுக்கில் வந்து வரேன் கைஸ்.
கைஸ் கடைசியில் ரொம்ப நாள் கழித்து ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து பேசுகிறேன். இந்த பீஸ்டோட இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 29,000 சம்திங் ஓடி இருந்துச்சு. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் கைஸ். வண்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபங்க்ஷனாக ஒர்க்கிங் ஆகுது ப்ராப்பராக. ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகிடுச்சு வெயிலில் நிறுத்தி மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது கைஸ். 1730 இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி டச் பண்ணோம்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சா வண்டி. ஓகே போகலாம் கைஸ். இந்த வண்டியை எடுத்துகிட்டு வண்டி வந்து என்ன சொல்கிறதுனா, நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது என்னடா இந்த வண்டி இவ்வளோ வைப்ரேஷன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் சொன்னாங்க 80க்கு மேலே நீங்கள் போனால் தான் ப்ரோ இந்த வண்டி சாஃப்டாகவே இருக்கணும் அது மாதிரி சொன்னாங்க. ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. 80லேருந்து அப்புறம் தான் வண்டி ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போதைக்கு இந்த வண்டியை மேக்ஸிமம் நான் ஒரு 100 வரைக்கும் தான் ஓட்டி பார்த்துருக்கேன் கைஸ். அதுக்கு மேலே நான் இன்னும் ஓட்டி பார்க்கல. ஓட்டி பார்க்கவும் கொஞ்சம் பயமாக இருக்குது வண்டியை. வண்டி எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்படி இழுத்தா அவ்வளோதான் பொடி வண்டி அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போகுது வண்டி. வீலிங்லாம் ட்ரை பண்ணல, சும்மா இழுத்தேன். ஒரு கியருக்கு இந்த மாதிரி புல் இருக்குது கைஸ். நம்ம எந்த ஸ்பீடில் போகிறோமோ அப்படியே அதுக்குலேருந்து கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி இழுத்துட்டு போயிடுது. இதுக்கு பிஃபோர் பில்லியன் ரைடு இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி பில்லியன் ரைடு இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீலே ஆகுது. வண்டி அந்த மாதிரி இழுத்துட்டு போகுது ஒவ்வொரு கியருக்கும். அவ்வளோதான், இப்படி இழுத்தா அப்படியே போயிடுது. ட்ரிபிள் டிஜிட்லாம் வந்து ஈஸி, செம்ம ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணுது. எனக்கு பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு வேறு தெரியல. ஆடியோ ரெக்கார்ட் ஆகணும் செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். கோப்ரோ வேறு என்ன ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கவே கூடாதுன்னு நிறைய தடங்கள் வந்துருச்சு. கோப்ரோ நான் வீட்டில் செக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கோப்ரோ வந்து சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் மிஸ்டர் V3 கிட்ட ஆல்ரெடி ஒரு கோப்ரோ வச்சுருக்கான். அதிலேருந்து பேட்டரியை வாங்கி இதில் போட்டதுக்கப்புறம் ஒர்க் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ ஹீரோ 8 தான் பிளாக் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து 13 வரைக்கும் வந்துருச்சு. வாங்கணும் கைஸ். இப்போதைக்கு பீஸ்ட்டை பாருங்கப்பா. ஈஸியாக போகுது கைஸ், செம்ம ஈஸியாக போகுது. ஒரு கேப்பில் நான் பாயிண்ட் பண்ணி த்ராட்டில் கொடுத்தா அந்த கேப் வந்து டக்குன்னு என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுது. எனக்கு அது செம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. வண்டி செம்ம நிம்பிளாக இருக்குது வண்டி. பரட்டி இப்படி பெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிம்பிளாக இருக்குது வண்டி. சின்னதாக வேறு இருக்குது. 390 இப்படி இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. நான் இது பிஃபோர் 390 ஓட்டல. நான் வாங்கி தான் ஓட்டணும்னு வந்து இருந்திருக்கு போல். கடைசியில் நம்ம வாங்கியாச்சு வண்டியை. இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சர்வீஸ் லைட் மட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்காது, என்னன்னு தெரியல, செக் பண்ணோம். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் வண்டி நான் எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினச்சேன். வண்டி செம்மையாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. கடைசியில் வி ஆர் ஆல்சோ KTM ஃபேமிலி. வண்டி இழுத்து பார்ப்போமா? Oh my god, 140 அசால்ட்டாக பண்ண 140லாம். ஐயோ பா, பேய் மாதிரி போகுது வண்டி கைஸ். 140 பா, ரொம்ப ஈஸி கைஸ், ஈஸி. திருப்பி எழுதுப்பா வண்டியை. 5th கியர்லேருந்து அப்படியே எடுக்கிற வண்டியை. அப்படியே அந்த புள்ளி இருக்கு கைஸ், வேற மாதிரி. அல்டிமேட்டா இருக்கு வண்டி. இங்க பாருங்க 6th கியர்ல அப்படியே கொடுக்குற, அப்படியே அந்த புல்லு இருக்கு, இழுத்துடும் போது வண்டி. பிரேக்கிங்கும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் கைஸ் இருக்கு வண்டியில். ABS இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. இந்த பவருக்கெலாம் ABS இல்லாத இது BS3 டியூக்கெலாம் வந்து கண்ட்ரோல் எப்படி பா நினச்சி பார்க்க முடியல என்னால். அது இன்னும் இது வெயிட் கம்மி வண்டி வந்து பவர் ஜாஸ்தி வர BS3. அதெல்லாம் இன்னும் எப்படி இருக்கும்
கைஸ் இனிமேட்டு நம்ம வண்டி டூரிங் வந்து இதில் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் கைஸ். நம்ம ப்ளூ வீக் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ நம்ம இது 390க்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வண்டிக்கு வந்து பேர் வைக்கல கைஸ். நல்ல பேராக சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அதையே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் சொல்கிற பேரை தான் இந்த வாட்டி நான் வந்து 390க்கு வைக்க போகிறேன். யாராவது நல்ல பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேரை நம்ம 390க்கு ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடலாம் கைஸ். வேறு மாதிரி ஃபன்னாக ஓட்டலாம் போல் கைஸ் வண்டியை. ஒரு கேப்லாம் அசால்ட்டாக எடுக்குது. இங்கே பாருங்களேன், இப்போது இது பெரிய கேப்பு போகணுமா எனக்கு அந்த கேப்பில், அவ்வளோதான் ஒரு தாட்டல். இங்கே பாருங்கள் 5வது கீரை அப்படியே தாட்டுக்குள்ளே அப்படியே இழுக்குது வண்டி. பாருங்கள் அப்படியே. ஓ மை காட். ஆனால் என்ன மைலேஜ் தான் கைஸ். மைலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு இந்த கன்சோலில் காட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் 21 அப்படி தான் காமிக்குது. எனக்கு இப்படி தான் இந்த 390 மைலேஜ் தருமான்னு எனக்கு தெரியல. வேறு 390 ஓனர்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புது பைக்கு எவ்வளோ மைலேஜ் தரும்னு சொல்லிட்டு. இல்லை இது ரொம்ப கம்மியாக தரதான்னு எனக்கு தெரியல. பட் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம மைலேஜ்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. மைலேஜ் பற்றி பேசக்கூடாது. மிரர்ஸோடு தான் சேர்த்து கொடுத்தாங்க வண்டியை. பட் நான் வந்து மிரர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இன்றைக்கி. போகும்போது டூரிங் பண்ணும்போது மிரர் வந்து மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவுத்துட்டேன். யூட்டன் எடுத்துக்கலாம்னு தோணுது. வண்டி குட்டியாக காம்பேக்டாக பா. இதுதான் இது ராக்கெட்னு சொல்கிறாங்க போல் வண்டியை. இங்கே பாருங்கள் வண்டி நிறுத்திட்டு இப்படி காட்டுறேன். ஃபுல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். வண்டி எப்படி நீங்கள் ஸ்டாக்காக நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எனக்கு கொடுத்துருந்தாங்க. மட்கார்ட்லேருந்து பின்னாடி டெயிலேருந்து எல்லாமே ஃபங்க்ஷனாக உக்காந்துச்சு. இண்டிகேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கு. இந்த நம்பர் பிளேட் லைட்லேருந்து எல்லாமே எனக்கு ப்ராப்பராக ஒர்க்கிங் கைஸ். வண்டி ஸ்டாக்காக எப்படி கொடுப்பாங்களோ அப்படி கொடுத்துருக்காங்க கைஸ். 6 மந்த் வாரண்ட்டி வேறு நம்ம கொடுத்துருக்காங்க இந்த பைக்குக்கு. நான் எங்கே இந்த வண்டியை எடுத்தேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து சொல்கிறேன் இந்த வண்டியை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன் கைஸ். பா என்ன பவரு. இன்னும் மெஜ்லர்லாம் நிறைய 3 வீடியோஸ் நான் யூடியூப்பில் பார்க்கும்போது என்ன சொன்னேன், மெஜ்லர் போட சொல்லியிருந்தாங்க. மெஜ்லர்ஸ் யூஸ் பண்ணும்போது டயர் ரோட் கிரிப் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இது வந்து இதில் வந்து குவிக் ஷிஃப்ட்லாம் கிடையாது கைஸ். இதில் வந்து ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ் ஏபிஎஸ் அது மட்டும் தான் நமக்கு இருக்குது. இதில் வேறு எந்த எலக்ட்ரானிக்ஸும் இதில் கிடையாது. ஃபைனலி நம்ம ஓன் பண்ணியாச்சு KTM டியூக் 390 கைஸ். வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 140 அதுக்கு மேலே எனக்கு ஏற்றுறது கொஞ்சம் பயமாக இருக்கு. நமக்கு அவ்வளோலாம் போக தேவை. நம்ம டூரிங்காக வாங்கியிருக்கோம். எனக்கு வந்து ஒரு 90 120 வரைக்கும் நல்லா கொஞ்சம் க்ரூஸ் பண்ணணும் வண்டி. அதுக்காக நம்ம தான் இது எடுத்துருக்கோம் கைஸ். இன்னும் ரைடு போகும்போது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நான் பார்க்குறேன். மைலேஜ் டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வீடியோ எடுத்து போடலாம் கைஸ். ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு கைஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வண்டியை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி விலாக் வந்து இது தான். நான் வந்து டியூக் 390 இன்ட்ரடியூஸ் பண்ணேன் உங்கள்கிட்ட. அதனால தான் இந்த வீடியோஸ் நான் எடுத்தேன். இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ராப்பராக உங்களுக்கு. பீஸ்ட்டு தான் கைஸ். இது பாக்கெட் ராக்கெட் தான். அப்போ BS3 எப்படி இருக்கும் அப்பா. ஓகே கைஸ், பாய்.